ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா குஸ்கா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கர் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக்கும் க்ரீன் சில்லியோட பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கட் பண்ணி வச்ச 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 25 மினிட்ஸ் சோக் பண்ண ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் பிரேக் ஆகாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.